கிட்டத்தட்ட 45 நிமிஷ கதையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, சின்ன சின்னதா ஒரு 3, 4 விஷயங்கள் மட்டும் தான் முக்கியமா நடக்குது. அதில ஒண்ணு என்ன அப்படின்னா, தங்கமயில் தனக்கு தானே தான் நிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுனால, ஸ்ட்ராங்கா பேச ஆரம்பிக்கிறாங்கங்கிறத காமிக்கிறாங்க. கீழ தரையில படுத்துக்கிறேன்னு சரவணன் சொன்னா, அத கேட்காம வந்து நானும் தரையில படுப்பேங்கிறாங்க. பெட்ல படுக்கிறேன்னா, நானும் பெட்ல படுப்பேங்கிறாங்க. ஒரு ஹாலுக்கு வந்தா ஹாலுக்கு வராங்க. கோமதி வந்து கேட்டா, ஃபேன் ஒர்க் ஆகலன்னா, மேல டேபிள் ஃபேன் இருக்கு. அத எடுத்து வச்சுக்கோன்னா, இவர் வேற வழி இல்லாம அவங்க அப்பா, அம்மாவுக்கு இந்த சண்டைங்கிற விஷயம் தெரியக்கூடாதுன்னு அவங்க வந்து மேல பெட்ல ஏறி படுக்கிறாரு. இவங்களும் கூட உட்காந்து படுத்துக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ராஜி கதிர கூப்பிட்டு வச்சு இந்த டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்கிறேன்னா, அவர் வேணாங்கிறாரு. இந்த விஷயத்த வந்து எப்படியாவது அவர கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த பிராக்டிஸ் ட்ரெய்னிங் போவாங்கல்ல, அப்பயும் திருப்பி திருப்பி இவங்க அத கேட்கும்பொழுது, "தயவு செஞ்சு வேணாம். நான் சொல்றத கேளு. அது அந்த கம்பெனி சரியா இல்லையாங்கிறது தெரியல. நீ போய் ஜெயிச்சுட்டு வந்துருவியா மாட்டியாங்கிறது என் பிரச்சனை இல்ல. இது நடக்கணுமா வேணாமாங்கிறது தான் என்னோட பிரச்சனை. அதனால நல்லா யோசிச்சுக்கோ" அப்படிங்கிற மாரி அவரும் வேற பேசிட்டு இருக்காரு. பேசி ஏதேதோ சொன்னாலுமே வந்து இவங்க கேட்காம இருக்க, ஆனாலும் இவங்க யோசிச்சுட்டே என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து, இத அடுத்து மாமா கிட்டயே கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதுக்கு நடுவுல அந்த நிலத்த விக்கணும்னு பேச்சு வரும்போது, டக்குன்னு தங்கமயில் வந்து அந்த நிலம் எவ்வளோ விலைக்கு போகும்? அந்த நிலத்த வந்து வித்தீங்க அப்படின்னா வந்து செந்திலுக்கு, கதிருக்கு குடுக்குறீங்க ஓகே. இவருக்கும் தான் அதில பங்கு இருக்கு. குடுக்க மாட்டீங்களா? அப்படின்னு கேட்டவுடனே, அப்படிலாம் நான் இருக்க மாட்டேன்ப்பா. நான் கண்டிப்பா குடுத்துருவேன்னு சொல்லும்பொழுது, சரவணனுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஆனா அவர் வந்து இவங்க இவ்வளோ பெரிய ஃப்ராடுங்கிறத எல்லாத்து முன்னாடியும் போட்டு உடைக்காம இன்னமும் மனசுல வச்சுக்கிட்டு இருக்காரு. அத வச்சு இழுப்போம் அப்படின்னு இழுக்குறாங்க அந்த கதைய. ஸோ இங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா, உடனே வந்து இப்ப இவங்களுக்கு கோவம் வந்துருச்சு கோமதிக்கு. என்ன நாங்க முறைப்படி செய்ய மாட்டோமா? நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அப்படிங்கிறாங்க. முறைப்படி 3 பேத்துக்கும் செய்ய வேண்டியது தான். ஆனா இந்த சமயத்தில ஒரு தேவைன்னு ஒண்ணு இருக்கும்போது, அங்க செஞ்சுட்டு அப்புறமா உனக்கு செய்யறேன் அப்படிங்கிறத சொல்லிர்றதும் கரெக்ட் தான். ஆனா இதெல்லாம் பேசுறது யார்? தங்கமயிலுங்கிறது தான் பிரச்சனை. ஏன்னா நீயே ஒரு மகா பெரிய ஃப்ராடுமா அப்படிங்கிறது தான் பிரச்சனையே இங்க. மத்தபடி அவங்க பேசுற டாபிக்கும், கன்டென்ட்டும் வேணா வந்து கரெக்ட்ன்னு வச்சுக்கலாம் நம்ம. ஆனா அந்த குடும்பத்துக்குள்ளார அவங்களுக்குள்ள இருக்க டைனமிக்ஸ்ல இவங்க மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா துருத்திக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணமும் அதுதான். ஸோ இப்போ இது நடக்குது. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ராஜி இங்கே வந்து நான் டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கிறேன்னா முடியவே முடியாது. என்ன நினச்சிட்டு இருக்க? பாம்பேக்கு போகிறேன், அடுத்து டெல்லிக்கு போகிறேன்னு போவியா? அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு திட்டி விட்டுறாங்க கோமதியும் பாண்டியனும். ராஜி என்ன செய்கிறதுன்னு யோசிக்க, இதுக்கு நடுவுல வந்து அரசி நான் வெளில போய் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு முதல்ல சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணான்னு கோமதி சொன்னாலும் பாண்டியன் போயிட்டு வரட்டும், நமக்கு நம்பிக்கை இருக்குது நம்ம பொண்ணு மேலே, போயிட்டு வரட்டும்னு அனுப்புகிறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி எபிசோடை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.